அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்லாஹு அறிவதன் மூலியமாக நம்ம முத்தகீனாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ முத்தகீனா மாறணும்னா அதற்கு என்ன செயல்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். முத்தகீன்கள் யாருன்னா, தவறிலிருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்களோ, அந்த தவறிலிருந்து தன்னை யாரெல்லாம் தற்காத்து கொள்கிறாங்களோ அவர்களை தான் அல்லாஹ் முத்தகீன்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை உபயோகித்து அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பொதுவாக மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவங்களாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மனிதன் தனது இயல்பிலே தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கான். யார் தன்னை அந்த தவறுலேருந்து காத்து அந்த தவறு செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் மீண்டு அல்லாஹ்விடத்தில் தவக்கலை வச்சு தவறுலேருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள தான் முத்தகீன்களாக அல்லாஹ் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த முத்தகீனாக மாறணும்னா நம்மளை நாமே பரிசோதனை செஞ்சு முத்தகீன் ஆவதற்கான என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அது 83 அதுக்கு மேற்பட்ட செயல்களை குறித்து நிறைய செயல்கள் நம்ம அந்த சார்ட்டை ரெடி பண்ண சூழ்நிலையாக இருந்துச்சு. அதில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த செயல் இனிமேல் செய்யக்கூடாது, முத்தகீனா நான் மாறுறதுக்கு இந்தந்த செயல்கள்லேருந்து விலகிடணும் அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா, தொழுகையில் அலட்சியமாக இருக்கும், மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறோம், சுயநலமாக இருக்கும், வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பேணாமல் இருக்கும், பெருமைப்படக்கூடியவங்களாக இருக்கும், பொறாமைப்படக்கூடியவங்களாக இருக்கும், நீதியை பேணாதவங்களாக இருக்கும், பொய் சொல்லக்கூடியவங்களாக இருக்கும், புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கும், அவதூறு பேசக்கூடியவங்களாக இருக்கும், அதிகமாக கோபம் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கும், பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கும், வாக்குறுதியை சரியாக பேணாமதவங்களாக நம்ம இருக்கும், பெற்றவங்களுக்கு உபகாரம் செய்யாமல் பெற்றவங்களை அலட்சியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கும், உறவை பேணாமல் இருக்கக்கூடியவங்களாக இருக்கும், அப்புறம் வரம்புகளை பேணி நடக்காமல் இருக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம், உடன்படிக்கை எடுத்தால் அந்த வாக்குறுதி எடுத்தாவோ உடன்படிக்கை எடுத்தாவோ அதை சரியாக பேணாதவர்களாக நம்ம இருக்கோம், குழப்பம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம், அதிகமாக வீணான காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கும், கேலி கிண்டல் அந்த மாதிரியான செயல்களில் நம்ம அதிகம் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செயல்களிலிருந்து எப்படி நம்ம விலகிறது அப்படின்னு நம்ம அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். எப்படி முத்தகீனாக ஆகணும், என்னென்ன செயல் செஞ்சால் நம்ம இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 செயல்களை நம்ம எடுத்து அதை கடைபிடிக்கணும். இந்த செயலை இந்த தவறு என்னோடய வாழ்க்கையில் இந்த தவறு இருந்துச்சுன்னா நான் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு 5 விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். தவறாக இருந்தால் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகையை நான் சரிவர பேணுவேன், தொழுகையை அதற்கான உரிய நேரத்தில் நான் தொழுவேன், கரெக்டான டயத்தில் தொழுதுருவேன், இந்த தொழுகையை நான் விட மாட்டேன், தொழுகையில் அலட்சியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த செயலை செய்யக்கூடியவர்களாகவும், அதே மாதிரி தீய விஷயமாக இருந்தால் தீய காரியங்களாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நான் கோவப்படுறேன்னா கோபம் கொள்ள மாட்டேன், பெருமைப்படக்கூடியவங்களாவோ இல்லை பொறாமைப்படக்கூடியவங்களாக இருந்தால் இந்த விஷயம் என்கிட்ட இருக்குது, இனிமேல் நான் இந்த செயலை அல்லாஹுக்காக நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த தவறிலேருந்து அல்லாஹ் என்னை மீட்டு எடுக்கணும், முத்தகீனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் இந்த செயலில் நான் ஈடுபட மாட்டேன், அந்த தவறிலேருந்து நான் விடுபடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு 5 விஷயங்களை எடுத்து அந்த 5 விஷயங்களும் நம்ம சரிவர செஞ்சுட்டு
அதில் நம்ம உறுதியாக கரெக்டாக இனிமேல் அந்த தவறு நம்மள்ட்ட நடக்கலை அப்படின்னா அடுத்த 5 விஷயங்களை நான் சரிவர கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தோம்னா, தினமும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களை பற்றி அந்த செயல்களை குறித்து நம்ம வந்து சிந்திக்கணும். அப்போ ஒரு செயலை செஞ்சோம்னா நம்ம என்ன செயல் செய்கிறோம், அந்த செயல் எதுக்காக செய்கிறோம், அந்த செயல் வந்து என்னோடய இறைவனிடத்தில் நன்மையை பெற்று தருமா, இல்லை தீமையை பெற்று தருமா, இல்லை இறைவனிடத்தில் இந்த செயலுக்கான கூலி என்ன, அதோட மதிப்பீடு என்ன, அல்லாஹுடைய மறுமையிலே அல்லாஹுவிடத்தில் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருமான்னு அந்த செயலை குறித்து அந்த செயலுக்கான பலன் பிரதிபலன் என்ன அப்படிங்கிறத மதிப்பீடு செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா அதுலேருந்து அதை நம்ம வந்து விலகக்கூடியவங்களாகவும், ஒரு நன்மையான காரியங்கள் செஞ்சால் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் அது நமக்கு அமையும். அப்போ நம்ம ஒவ்வொரு செயல்கள்லேயும் அதற்குண்டான பயன் என்ன, பலன் என்ன அப்படின்னு நம்மளுடைய வெற்றிக்கான வழிக்கு இது உதவுமா, நம்மளை முத்தக்கீனா ஆக்குமா அப்படிங்கிற சிந்தனையோடு அந்த செயல்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அதற்கு நம்ம ஒரு சார்ட் ரெடி பண்ணணும். எப்படி சார்ட் ரெடி பண்ணணும்னா, தினமும் அன்றாட செயல்கள் செய்ய போகும்போது ஒரு செயலை எடுத்தால் அந்த செயல் என்ன செயல் செய்கிறோம் அப்படின்னு அந்த செயலுக்கான விழிப்புணர்வை நம்ம பற்றி சிந்திக்கணும். எதற்கான இந்த செயலை செய்கிறோம் அதுக்கான காரணத்தையும் நோக்கத்தையும் நம்ம வந்து சிந்திக்கணும். அதே மாதிரி இந்த செயல் என்னோடய இறைவனிடத்தில் என்ன மதிப்பீடு செய்யும் அப்படின்னு இறைவனிடத்தில் நமக்கு இது நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்னு அதுக்கு மதிப்பீடு செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த மொபைலை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமா, அதை வந்து இது வந்து இந்த செயல் வந்து இறைவனிடத்தில் நன்மையை பெற்று தருமா, இது பயன்படுத்துவது மூலியமாக நமக்கு என்ன பயன், இது இறைவனை நெருக்கத்திற்காக இறைவனை திருப்தியை பெறக்கூடிய செயலாக இதில் ஏதாவது நமக்கு பயன் இருக்கா, இறைவனை திருப்தி அடையக்கூடிய இறைவனை நெருங்கக்கூடிய செயல்களில் இது வருதா அப்படின்னு நம்மளுடைய செயலுக்கான சிந்தனையை நம்ம ஏற்படுத்தினோம்னா அந்த செயலில் இருக்கக்கூடிய தவறுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். எப்படி நம்ம சார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா, தினமும் நம்ம காலையில் 10 மணிக்கு ஒரு செயலை செய்யணும். அந்த செயலை குறித்து நான் 10 மணிக்கு சிந்தித்தேன். அந்த என்ன செயல் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், இறைவனிடத்தில் இதோட மதிப்பு என்ன நன்மையை பெற்று தரும் அப்படின்னு சிந்திக்கணும். அதே போல் மத்தியானம் 2 மணிக்கு சிந்திக்கணும். அப்போது என்ன செயல் செய்கிறேன், அப்போ வந்து எதற்காக இந்த செயல் செய்கிறேன், இது இறைவனிடத்தில் நமக்கு என்ன நன்மையை ஏற்படுத்தி தரும், என்ன மதிப்பு இறைவனை நெருங்குவதற்கான செயலாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் என்ன மதிப்பு இருக்கும் இதுக்கு அப்படின்னு அந்த சிந்தனையை நம்ம சிந்திக்கணும். அதே போல் 6 மணிக்கு நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயல்களில் 6 மணிக்கு நம்ம என்ன காரியம் செஞ்சோம், என்ன செயல் செஞ்சோம், எதற்காக செஞ்சோம், இந்த செயல் வந்து இறைவனிடத்தில் எப்படி என்ன மதிப்பீடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்கணும். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் உதாரணமாக பொய், புறம், அவதூறு. இன்றைக்கி நான் பொய் பேச மாட்டேன், யாரையும் பற்றி அவதூறு பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், யாரையும் பற்றி நான் புறம் பேச மாட்டேன் அப்படின்னு நான் இன்றைக்கி யாரையும் பற்றி புறம் பேசவில்லை அப்படின்னு அதை அதை மதிப்பிடணும். அடுத்த விஷயமாக நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னா, இந்த நாளில் வந்து நான் எதையாவது நன்மை செய்தேனா,
இறைவனிடத்தில் நன்மையை பெறக்கூடிய ஏதாவது ஒரு செயல் செஞ்சனா அப்படின்னு சிந்திக்கணும். அந்த செயல் செய்வதற்கு யார் காரணமாக இருக்கா அப்படின்னு அந்த காரணமாக இருக்கக்கூடிய நபருக்கு அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். இறைவனிடத்தில் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அப்போ நன்மை செஞ்சால் இந்த நன்மையை குறித்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அந்த செயலை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இது நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையால் இது நடந்துச்சு, இந்த நன்மை செய்வதற்கு இவங்க காரணமாக இருந்தாங்க, அவங்களுக்கு அருள் புரி இறைவா, அவங்களுக்கு தேவைங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல் நம்ம இன்றைக்கி என்ன தவறு செஞ்சோம், என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த தவறு செஞ்சோம்னா இனிமேல் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, அந்த தவறிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறு செஞ்சால் செய்ய மாட்டேன் அப்படின்னு இறைவனிடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு தேடி நான் இன்றைக்கி இந்த இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடினேன் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிட்டு அதுக்கு மதிப்பீடு போடணும். யாராவது நம்மளால் பாதிக்கப்பட்டிருந்தா, மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது தீங்கு ஏற்படுத்தியிருந்தா, பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், அவரிடத்துல பரிகாரம், அதுக்காக நான் பரிகாரம் என்ன செஞ்சேன், பரிகாரமாக நான் என்ன செஞ்சேன், அவங்க இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேடினேன்னா, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினேன்னா அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்ய போகும்போது அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தவறிலிருந்து விடுபட்டு அடுத்த நன்மைக்கான செயல் என்ன அப்படின்னு அடுத்த செயல்களை நோக்கி நம்மளை அல்லாஹ் அழைச்சிட்டு செல்லுவான். அப்போ ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு செயலுக்கான எண்ணங்களையும் நமக்கு என்ன பயன் தரும், அல்லாஹ்விடத்தில் நம்மளுக்கு இந்த செயல் நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும், என்ன மதிப்பீடு ஏற்படுத்தும், மறுமைக்கான வெற்றிக்கான வழியாக இது அமையுமா அப்படின்னு ஒவ்வொரு செயல்களையும் நம்ம சிந்திக்கும் போகும்போது குறிப்பிட்ட நேரம் மட்டும் அல்லாஹுவை நம்மளை சிந்திக்காமல் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை, அவனை பற்றிய அறிதல் எல்லா நேரங்களையும் நமக்கு வரும். எல்லா நேரங்கள்லையும் வரப்போகும்போது அவனை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்பட்டு எல்லாமே அல்லாஹுனால நடக்கிறது, அல்லாஹு தான் நமக்கு கருணை புரிஞ்சிருக்கான், அல்லாஹு தான் நம்மளை இந்த தீமையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு முழு சிந்தனையும் அல்லாஹுவை சார்ந்து இருக்க போகும்போது அல்லாஹ் நம்மளை முத்தக்கீனாக ஆவதற்காக அந்த வழிகள் அல்லாஹ் நமக்கு எளிதாக்குவான். நம் அனைவரையும் இந்த சாட்டை சரிவர செஞ்சு அல்லாஹ் அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்களாகவும் இன்மையும் மறுமையிலையும் அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.